வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு புள்ளியை நம்ம பார்க்க போகிறோம். அந்த காலத்துலலாம் கோர்ட்டுக்கு போனாலே ரொம்ப பெரிய ஒரு தரக்குறைவா ரொம்ப பயப்படுவாங்க. கோர்ட் வாசற்படி மிதிச்சிட்டியா அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு இப்போ ஒரு கோர்ட்டில் ஒரு சேம்பரில் வந்திருக்கேன். என்னுடைய ஸ்கூல்மேட்டு அவங்க ஒரு பெண் வழக்கறிஞர், ரொம்ப திறமையான ஆள். ஆனால் அது ஒன்றுமே தெரியாமல் ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. ஸோ எனக்கு அவங்கள ரொம்ப நாளாக அவங்கள ட்ரேஸ் பண்ணி இன்னைக்கு அவங்கள இன்டர்வியூ எடுக்கணும்னு வந்திருக்கேன். அவங்கள பார்ப்போம். என்ன வழக்கறிஞர்னா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன சவால்கள் இருக்குது, அதை எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க, எப்படி பல விஷயங்களை தீர்க்கிறாங்க அப்படின்றத அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ப்பா. வணக்கம் கீதா. ஷீ இஸ் மிஸ்ஸஸ் கஜலட்சுமி ராஜேந்திரன். உங்களை பற்றி சொல்லுங்கள் கஜா. இல்லை, நான் மெட்ராஸ் சேவா சதனில் படிக்கும்போது கீதா நானும் ஒன்றா படித்தோம். அதுக்கப்புறம் நான் காயிதே மில்லத் காலேஜில் பிஏ முடித்தேன் ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் லா காலேஜ், மெட்ராஸ் லா காலேஜில் நான் பிஎல் கம்ப்ளீட் பண்ணி எம்எல் முடித்து 1989 நான் லாயராக என்ரோல் ஆனேன். அதுக்கப்புறம் எம்பிஏவும் நான் இப்போ படித்தேன். நான் 2014. என்னோடய ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் கிரிமினல்லையும் பார்ப்போம். விமன் லாயர்ன்றதால் நிறைய ஃபேமிலி கோர்ட் டிஸ்பியூட்ஸ்க்காக நிறைய பேர் வருவாங்க. கிரிமினல் மேட்டர்ஸ் பார்க்கும்போது சிவிலுக்கும் என்னுடைய சீனியர் சிவில் லாயர்ஸ் எல்லாத்துக்கும் எங்களை எக்யூப் பண்ணதுனால சிவில் மேட்டர்ஸும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத அவங்க கேட்கும்போது நான் அதுக்கான விடை நான் இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நான் இங்கே கீழே இருந்து நான் நடந்து வந்தேன். எக்கச்சக்க சாம்பர்ஸ் இருக்குது, எக்கச்சக்க லாயர்ஸ் இருக்காங்க, நிறையா கூட்டம் இருக்குது. இப்போ இதனுடைய இது என்னன்னா, வழக்கறிஞர்கள் ஜாஸ்தியாக இருக்காங்களா, இல்லை வழக்குகள் ஜாஸ்தியாக இருக்கா, இல்லை குற்றங்கள் ஜாஸ்தியாக இருக்கா? இல்லை, வழக்கறிஞர்கள்லாம் அதிகமாயிட்டாங்க. ஏன்னா முதல்லலாம் கொஞ்சம் பேர் தான் என்ரோல் ஆவாங்க. ஒவ்வொரு முறை ஒவ்வொரு என்ரோல்மெண்ட்லும் 500 அட்வொகேட் வெளியே வராங்க. ஒன்று, அதுக்கேற்ற மாதிரி அவங்க எல்லாருடைய எதையும் சந்திக்கிற அளவுக்கு ஒரு 100 வழக்கறிஞர் இருக்காங்க. 500 பேருமே 500 பேரை ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. அதில் ஒரு 100 பேர் இருப்பாங்க, அதில் ஒரு 10 பேர் ரீடிங்காக இருப்பாங்க. ஆனால் வழக்குகள் ஆப்வியஸ்லி கொஞ்சம் எல்லா கம்பேரிட்டிவ்லி இந்த மேட்ரிமோனியல் இஷ்யூவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. சிவில் மேட்டர்ஸ் கூட ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. போனால் அங்கே லேட் ஆகுது, நமக்குள்ளவே ஏதாவது கொஞ்சம் செட்டில் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வேற சில பிரச்சனைகள் இந்த கிரிமினல் கேசஸ்லாம் நம்ம பார்க்கும்போது இப்போ இருக்க பிஎன்எஸ் ஆக்ட் மூலியமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் அது வந்தாலும் அதுக்கூட தீர்வு ஆகுன்ற அளவு கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய கோர்ட்டில், இவ்வளோ பெரிய சேம்பர்ஸில் இவ்வளோ வழக்கறிஞர் இருந்தாலும் அத்தனை பிரச்சனையை சந்திக்கிற அளவுக்கு எல்லா லாயர்ஸும் நல்ல திறமையாக இருக்காங்க. எஸ். இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின். இப்போ ஒரு வழக்கு வருது, ஒரு சிவில் கேஸ் வருது, ஒரு கிரிமினல் கேஸ் வருதுன்னா அதை முடிக்கிறதுக்கு ஏன் ரொம்ப நேரம் எடுக்கிறாங்க? இல்லை, அது இப்போது சிவில் கேஸில் பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டாக்குமெண்ட்ஸு. இப்போ அதை டாக்குமெண்ட்ஸை பரிசீலனை பண்ணி அவங்க ஒரு தீர்வுக்கு வரதுக்கே ஒரு கீழ்கோர்ட்டில் குறைஞ்சபட்சம் 3-4 வருஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் அங்கேயே அந்த ஒரு இதோடு முடிய போகிறதில்ல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அப்பீல் வரும், அப்புறம் செகண்ட் அப்பீல், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்எல்பி. இது வரும்பொழுது கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகிடும். கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணது 2 இயர்ஸ்க்குள்ளே இந்த கிரிமினல் வழக்கு சார்ஜ் ஷீட் இந்த டைமில் போடணும், இந்த டைமுக்குள்ளே அவங்க விசாரணைக்கு விட்னஸை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பட் அப்படியே கொஞ்சம் மேலே போகுதுன்னு சொன்னால் இது கோர்ட்டுடைய இதுன்னு சொல்ல முடியாது. வரப்போகிற விட்னஸ் லேட்டாக வந்தாங்கனாலும் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு ஒரு பெண், ஒரு வழக்கறிஞர், நான் ஒரு லாயராக போகணும் அப்படின்ற ஒரு தாட்டு எப்போ உங்களுக்கு விழுந்தது? எனக்கு ஸ்கூலில் உனக்கு தெரியும், ஸ்கூல் டேஸ்லேருந்தே எனக்கு ரொம்ப இஷ்டம். அப்பா இங்கே இருந்தாங்க. அதனால் எனக்கு ஒரு லாயர் கிடையாது, ஆனால் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதில் தான் இருந்தார், ரெப்ரசன்டேட்டிவாக. அதனால் எங்களுக்கு என்னென்னா அப்போவே ஸ்கூல்லேயே டீச்சர்ஸ் கேட்கும்போது கூட ஒவ்வொருத்தர் டாக்டர், ஒருத்தர் இன்ஜினியர் சொல்லும்போது நான் லாயர்னு சொல்லுவேன். எனக்கே நல்ல ஞாபகம் இருக்குது. 5th ஸ்டாண்டர்டுக்கு நினைவு தெரிஞ்சே நான் சொல்லி ஞாபகம் இருக்குது. அதனால் எனக்கு இந்த ப்ரொஃபஷன் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நான் தேர்ந்தெடுத்தேன். வெரி குட். ஏன்னா ஒரு லேடி ஒரு லாயராக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவாக இருக்குது. பரவாயில்ல, இவ்வளோ ஒரு இவ்வளோ திறமையாக நீங்கள் வாதாடி ஒரு கேஸை முடிக்க. ஏன்னா நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க, நான் பண்ணுற எல்லா கேஸுமே நான் சக்ஸஸ் பண்ணுவேன். ஆமாம், அது உண்மையிலே சக்ஸஸ்ங்கிறத விட உண்மையிலே டிலே ஆகாது. லேச்சஸ், அதாவது என் மூலியமாக டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆப்போசிட் அட்வொகேட் கூட சண்டே போட்டாச்சும் நீங்கள் வாய்தா வாங்காதீங்கன்ற அளவுக்கு கண்டெஸ்ட் பண்ணுவேன். 22 கேஸே என்கிட்ட ஒன்றே ஒன்று தான் இருக்குது.
ஓ. அப்புறம் 23, 24 அது கேஸ் எல்லாமே என்கிட்ட முடிகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. மேட்ரிமோனியல் கேசஸ் அதுவே ரொம்ப இழுக்கும்னு சொல்லிலாம் பயமுறுத்துவாங்க. அந்த மாதிரி சிவில் மேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்ட்டிஷன் சூட்லாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் எங்களுக்கு என்னென்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் சாட்சியங்கள்லாம் கொண்டு வரும்போது கொஞ்சம் டிலே ஆகும். அது கூட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஓல்டு 10 இயர்ஸ் பேக்லாம் எங்கிட்ட இல்லை. இப்போ மேட்ரிமோனிஸ் இப்போ நீங்கள் லாஸ்ட் வீக் வந்து இதுலேயும் ஜீ தமிழில் பேசியிருந்தீங்களே இந்த விவாகரத்து ரிலேட்டடாக, அதை பற்றி ஒரு கேள்வி. இப்போ நிஜமாவே வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கம்மியாக ஆகுதா, இல்லை என்ன பிரச்சனை? நிறைய விவாகரத்து வழக்குகள் வருதுன்னு சொல்கிறீங்களே, அது எதனால? அது வந்து மெயினாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஓகே. அந்த ஈகோ கூட இப்போ கம்மியாக தான் இருக்குது. பெருசாலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னால் கூட இந்த லேடிஸ்க்கு வந்து நிறைய சில 1-2 காரணங்கள் நான் சொல்கிறேன். அந்த காரணங்களால ஸ்டாட்டிஸ்டிக்கல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விமன் தான் இப்போ நிறைய கேசஸ் டைவர்ஸ்க்கு வராங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்சியை வந்து எதிர்பார்க்குறாங்க. அந்த இண்டிபெண்டன்சி வந்து ஃபேமிலியில் கிடைக்கலன்னு சொன்னால் வெளியே வந்துடுறாங்க டைவர்ஸ்க்கு. அந்த டைவர்ஸ்க்கு வரும் பட்சத்தில் இந்த குழந்தைங்க இருந்தால் கூட கவலையே படுறது இல்லை. எப்படியாலும் சிங்கிள் பேரண்ட்டாக வளர்க்க முடியும். இது நார்மல் ஆகிடுச்சு, ஃபாரின் மாதிரி நார்மல் ஆகிடுச்சு. அதே மாதிரி சில பொம்பளை பசங்க எந்த நஷ்டையோட கேட்க மாட்டேங்குதுங்க. எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். எங்களை விட்டா போறோங்க அப்படின்ற அளவுக்கு வராங்க. ஆமா, நஷ்ட மெயின்டெனன்ஸ் எல்லாம் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், எங்களை சீக்கிரமா எங்களுக்கு முடிச்சு கொடுத்தா போறோன்றது எங்கிட்டயே நிறைய விமன் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய அது என்ன காட்டுதுன்னா அவங்களுக்கு வருமானம் இருக்கு, எங்களாலையும் வாழ முடியும், ஆண் துணை இல்லாம வாழ முடியும், எங்களாலையும் பெண்ணை வந்து பெண் குழந்தைகளா இருந்தா கூட ஆண் குழந்தைகளா வளர்க்க முடியும். இந்த சொசைட்டில வந்து டேர் இனஃப் டு லிவ்ங்கிற அளவுக்கு அவங்க ஒரு இண்டிபெண்டன்சி அவங்களுக்கு வந்துருச்சு. நிறையவே இருக்கு இப்போ லேடிஸ்க்கு. அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. நான் உன்னோட அதிகம் சம்பாதிக்கிறேன், அதனால நீ எதுவுமே கேட்கக்கூடாது. சில பேர் தான் வந்து நீ இந்த வேலை பண்ணு நான் அந்த வேலை பண்ணு அண்டர்ஸ்டாண்டிங் போகும். ஆனா மற்ற செக்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் லேக்கா இருக்கு. கம்பேரிசன் வந்து இது வந்து முன்னாடி எப்படி தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க சில ஜென்ஸ். என்கிட்ட கேட்பாங்க, மேடம் ஐ எம் நாட் ஃபிட்டுங்கிற மாதிரி சொல்றா என் ஒய்ஃபே. ஆனா எப்படி அவங்க அது மாதிரி சொல்ல முடியும்? ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா அப்படிலாம் சந்தேகப்படுவாங்க. நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா இதெல்லாம் அந்த இதெல்லாம் யூடியூப் மற்ற அந்த சில மீடியாலலாம் இருக்கிறதெல்லாம் பார்த்து கூட அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு வேளை செக்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதில் குறையும் போது இவங்க கொஞ்சம் மற்ற யார் கூட போகும்போது எமோஷனல் டச் வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு விதத்தில் இன்னொருத்தரோட ஆண் துணை கிடைக்கும்பொழுது கூட சில காரணம் இந்த மாதிரி டைவர்ஸ்க்கு வர்றதுக்கு சில லேடிஸ்க்கு இதுவாகிறாங்க. அதே மாதிரி ஜென்ஸுக்கேவும் சரி லேடிஸ்க்கும் இதுங்க ரொம்ப கம்ப்யூட்டர்லேயே மைண்டு அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனாலையும் அந்த ஒர்க் ப்ரெஷர்னாலையும் இந்த ஃபேமிலிக்கு அவங்க வந்து டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நிறைய லேடிஸு உடைய அன்பை ஆண்களும் ஆண்களுடைய அன்பை பெண்களும் இழக்கிறாங்க. இப்படி ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இப்போ ஏதாவது ஒன்று கணவன் தனியாக இருப்பான், இல்லை மனைவி தனியாக இருந்து பிள்ளைகளை வளர்க்குற இதில் இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு பசங்களுக்கு அந்த அம்மா அப்பா அன்பே வந்து மிஸ் ஆகுற மாதிரி தோணலை இது. அதை பற்றி இவங்க கவலைப்படுறதுல அதுதான் நம்மளுடைய கவலையாக இருக்குது. நீங்கள் 2 பேர் சண்டை போட்டுக்கிறீங்க, கோர்ட்டுக்கு வரீங்க. இப்போ நீங்கள் வந்து குழந்தைங்க நாளைக்கு ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் அதுக்கெல்லாம் என்ன மேடம் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு லேடிஸாக துணிஞ்சிருக்காங்க. சில பேர் வலுக்கட்டாயமாக அந்த குழந்தைங்க நான் தான் வளர்ப்பேன்னு சொல்லி வளர்க்குற பேரண்ட் ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஆனால் அவங்க ரீமேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பல பெண்கள் ரீமேரேஜும் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க தே ஆர் சாக்ரிஃபைசிங் தேர் லைஃப் டுவர்ட்ஸ் தி சில்ட்ரன். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடாக இப்போ அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ உங்ககிட்ட வர இப்போ இது வந்து சிவில் கேஸ் டைவர்ஸ் கேஸ், அதுக்கப்புறம் என்ன சொத்து பிரிவினை நிறையா வரும் இல்லையா, சொத்து தகராறுகள் வரும். ஆமாம். இப்போ இந்த கிரிமினல் கேஸ் மாதிரி நான் வந்து இவனை அடிச்சுட்டேன் இவனை இது பண்ணிட்டேன் அப்படின்ற வர கேஸும் வரும். அதுவும் இருக்குது. அதையும் நாங்கள் பார்க்குறோம். அதிலும் சில நேரம் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் முதல்ல நாங்கள் பேசுவோம். போலீஸ் ஸ்டேஷனில் வார்ன் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் அவங்களும் என்டர்டெயின் பண்ணுறது இல்லை. நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டுடுறோங்க, நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. அது சிலதெல்லாம் அரெஸ்ட் இல்லாமையே எஃப்ஐஆரை போட்டு சேலஞ்ச் பண்ணி ஆன்டிசிபேட்டரி பில் போட்டு அது சிசி ஆகும்போது நாங்கள் இந்த கேஸை நடத்திக்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க டிலே சொல்கிறீங்கல்ல, இந்த டிலே வந்துட்டு அவங்க எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போடுறது 90 நாளுக்குள்ளே 60 நாளுக்குள்ளேன்னு ஒரு இது கொடுத்தா கூட அந்த டைமில் அவங்களால பண்ண முடியல, சார்ஜ் விசாரிக்க முடியல போலீஸால். அப்போ அதுலேயே டிலே ஆகும். அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டில் வந்து சார்ஜ் ஷீட்டை ஃப்ரேம் பண்ணி இது சிசி ஆகி வரத்துக்குள்ளே 2 இயர்ஸ் ஆகுது.
ஒரு வழக்கறிஞராக இப்போ நீங்கள் நிறைய எக்கச்சக்க கேசஸ் எல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. ஃபைனலாக எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான். இந்த மாதிரி ஒரு கோர்ட்டு வந்து ஒரு கேஸை வந்து நீங்கள் தீர்த்துக்கோங்க அப்படின்றத நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்களா, இல்லை வேண்டவே வேண்டாம் நீயே தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவீங்களா? அது பண்ண அப்படியே நாங்கள் ரொம்பவும் இருக்க மாட்டோம். பட் சில நேரத்தில் தீர்க்க வேண்டிய சில சந்தர்ப்பம் வரும். இப்போ சிவில் மேட்டரில் வந்து கார் பார்க்கிங்கோ இல்லை கேட்டு பவுண்ட்ரிஸ்லாம் வரும். அது வந்து பிட்வீன் பிரதர்ஸ், ஏன்னா அண்ணன் தம்பி தானே விட்டுட்டு போகலாமே, சரி அவங்க அண்ணன் நம்பரை கொடுங்க, சரி அவர் விட்டு கொடுத்தாருன்னா நான் விட்டு கொடுக்குறேன் மேடம், சில கேசஸ் வரும். பட் அதுக்கும் நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம், சும்மா பண்ண மாட்டோம். இருந்தாலும் அந்த அட்வைஸ் கொடுக்கும்போது நிறைய கேசஸ் மீடியேஷன் மாதிரி, ஆர்பிட்ரேஷன் மாதிரி முன்னாடியே நாங்கள் கூப்பிட்டு பேசி எங்கள் முன்னாடியே முடிஞ்ச வழக்குகளும் நிறைய இருக்குது. சூப்பர் சூப்பர் கஜா. உங்ககிட்ட உங்களோட அந்த ஒரு நல்ல ஒரு டைமை வந்து நீங்கள் எனக்காக ஒதுக்கி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். கோர்ட்டில் வந்து உங்களை பார்த்தது ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே, ஆக்சுவலி எனக்கும் அதில் ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா எங்களுடைய பிரச்சனையை எங்கேயாவது சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி நீங்கள் கேட்டதுனால நான் அதில் எல்லாத்தையும் ஆக்சுவலாக நான் வந்து இதை வச்சது அதுதான் கஜலட்சுமி. ஏன்னா வந்து சாமானியர்களை அவங்க நம்ம கண்டுபிடிச்சி நம்ம போடணும். ஏன்னா இப்போ உங்களெல்லாம் வந்து யாருக்குமே வந்து உங்களை வந்து யாரும் கேட்கறது கிடையாது என்ன பண்ணுறீங்க ஏதுன்னு. ஸோ அதனால தான் நான் வந்து உங்களை கீப் ஆன் ட்ரை பண்ணி வந்தது. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பார்த்து ரொம்ப சந்தோஷம். நன்றி. வணக்கம்.